ஸோ பால் ஹேமன் சிஎம் பங்க் கூட தான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஸ்மாக் டவுனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் யாராக இருக்குது சிஎம் பங்க், பால் ஹேமன், ரோமன் ரெயின்ஸோட டேபிள் செக்மெண்ட் பற்றி யாராக இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள மூவ். சிம்பிளாக சொல்லணும், இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நடந்த எல்லா செக்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸோட ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸோட ஃபேஸ் ஆஃப் செக்மெண்ட் பார்த்தோம்னா செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாரு, எங்கள் சிஎம் பங்க் எங்கே டைம் ஆயிடுச்சு, அவனுக்காகலாம் நான் வெயிட் பண்ண வேணுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ எனக்கு சிஎம் பங்க் எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்றத பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் எனக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி எந்திரிக்கிறாரு. பட் அந்த இடத்துக்கு சிஎம் பங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. சிஎம் பங்க் வந்து உன்னால் கொஞ்சம் நிமிஷம் கூட இருக்க முடியாதா, டைம் ஆஃப் பண்ணுறீங்களோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காகலாம் ஒன்றும் வரல, நான் வந்து பால் ஹேமனுக்காக தான் வந்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இடத்துல இதை பற்றி நான் கொஞ்சம் ஹாப்பி பண்ணிட்டேன்றதை ரோமன் ரெயின்ஸ் டிமாண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட டோன் எனக்கு பிடிக்கல, உன்னோட ஆட்டிடியூட் பிடிக்கல, சுத்தமாக ஒன்னையே பிடிக்கலன்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து உன்னோட வாரியம்ஸ் கூட டீம் அப் பண்ணணும் இஷ்டமே இல்லைன்றதை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய பங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் இஷ்டம் வந்து டீம் அப் பண்ணல, நான் பால் ஹேமனுக்காக தான் வந்தேன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வாய்ஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவுக்கு ஒரு செக்மேட் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஒரு ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இந்த இடத்துல சிஎம் பங்கோட ஹெல்ப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே ஓவர் தான். ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து ஓஜி பிளேயர் முடிச்சு விட்ருவான். அதுக்கப்புறமா சிஎம் பங்க் உன்கிட்ட தான் வருவான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே இங்கே ரீயூனைட் ஆயிருக்கோம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்காக மட்டும்தான். நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வே பண்ணுவோம்ன்றதை வந்து நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ சோலோ சிக்கா கிட்ட நான் என்னோட ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆகுவோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீவிசிட் பண்ணலாம்ன்றதை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்மளுடைய நியூ பிளட் லைன் வந்து சப்போஸ் அந்த இடத்துல சர்வே ஆகிட்டாங்கன்னா அகைன் அவங்க கதையை முடிச்சுட்டு தான் நம்ம போவோம்ன்றதை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறாரு. ஒன் டைம் ஒன் லாஸ்ட் ஃபேவர்ன்றதை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் டிமாண்ட் பண்ணுறாரு. நான் தான் உன்னோட ஃபேவரான்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் ஃபேவரான்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்க் சொல்கிறாருன்னா, நீலாம் என்னோட ஃபேவர் கிடையாது, ஸோ வாய்ஸ் மேன் தான் என்னோட ஃபேவர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த சொல்லினதோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ரோமன் ரெயின்ஸ் உனக்கு என்ன ஃபேவர் பண்ணணும்ன்றது கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாளைக்கு சர்வைவர் சீரிஸில் யுனைட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவோம்ன்றதை நம்மளுடைய பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி டபிள்யூஇ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பங்க்கும் பங்க்கும் நம்மளுடைய பால் ஹேமனும் வந்து ஒன்றா தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை செப்பரேட்டாகவே பார்ப்போம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் நடக்க போகுது. அதோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே